ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களை ஈரான் தாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்தியா கண்டனம். உலக அளவில் எரிபொருள் விநியோகத்தில் விளைவுகளை ஏற்படுத்துவதாக சர்வதேச கடல்சார் அமைப்பு கூட்டத்தில் முறையீடு. கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை எழும்பூரில் நடைபெறும் புனரமைப்பு பணிகள் காரணமாக ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் விரைவு ரயில்களின் இயக்கத்தில் மாற்றம். ஏப்ரல் 5ஆம் தேதி சேது, உழவன், அனந்தபுரி விரைவு ரயில்கள் தாம்பரம் வரையே இயக்கப்படும் என அறிவிப்பு. சேலம் மாவட்டம் உத்தமசோழபுரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து, மினி லாரி மற்றும் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து. 11 மாத குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்த பரிதாபம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவியின் உடல் 10 நாட்களுக்கு பின் பெற்றுக்கொண்ட பெற்றோர். மாணவியின் உடலுக்கு கிராம மக்கள் அஞ்சலி. விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான தர்மமுனீஸ்வரன் வீட்டின் மீது தாக்குதல். மேற்கூரை மீது கல் வீசப்பட்டதுடன் நாற்காலிகள் சூறையாடப்பட்ட நிலையில் காவல்துறை பாதுகாப்பு. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு 4வது நாளாக நேர்காணல். அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவவேலு, காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. நேர்காணலுக்கு வரும் திமுகவினர் கருத்துக்களை கூற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். அடுத்த ஆட்சிக்கு அடித்தளமாக அமையும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை தொடங்கும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. 4 நாட்களில் அனைத்தும் தெரியும் என உறுதி. ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. நாளை தினம் பீஸ் கோயிலூர் சென்னை வர்றாரு. தாவேக்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கூட்டணிக்கு புதிதாக கட்சிகள் வர வாய்ப்பில்லை என அமித்ஷாவை சந்தித்த நிலையில் அறிவிப்பு. அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தவாக தலைவரும் சொல்லிட்டாரு. பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போகிறது? அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அதிமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யணும். தேர்தல் களத்தை சந்திப்பதற்கே டெல்லியின் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இனி எதிர்க்கட்சியினர் எடுக்கும் முடிவு என்பது டெல்லி எடுக்கும் முடிவுதான் என்பதை மக்கள் உணர்ந்தே உள்ளதாகவும் சாடல். டெல்லி எடுக்கும் முடிவு எப்போதும் சிறப்பானதாகவே இருக்கும். முதலமைச்சர் ஸ்டாலினின் விமர்சனம் குறித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். உலகத்துக்கே டெல்லி தான் முடிவு எடுக்குது. வேற என்ன, இந்தியாவில் டெல்லி முடிவு எடுக்க நல்ல முடிவாக தானே இருக்கும். இடி, சிபிஐ சம்மன் அனுப்புவது போல எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து தொகுதி பங்கீடு குறித்து அமித்ஷா பேசியுள்ளதாக அமைச்சர் KN நேரு விமர்சனம். கூட்டணிக்கு தலைமை என்றால் அதிமுக அலுவலகத்தில் ஒருமுறை கூட பேச்சுவார்த்தை நடக்காதது ஏன் எனவும் கேள்வி. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 10 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை அளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தளி, திருத்துறைப்பூண்டி, நாகை, வால்பாறை, சிவகங்கை உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிட விருப்பம். நாளை பகல் 12 மணிக்கு சென்னை வருகிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். நாளை மாலை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச திட்டம். குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிட போவதாக உறுதிபட கூறிய அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தொகுதி பங்கீடு குறித்து இதுவரை பேச்சுவார்த்தையே நடத்தவில்லை எனவும் விளக்கம். நீங்க உங்க சின்னத்துல தான் போட்டியிட போறீங்களா, இல்ல இரட்டலை போட்டியிடவோ இல்ல வேற சின்னத்துல போட்டியிட வாய்ப்பு இருக்கா? குக்கர் சின்னத்துல தான் போட்டியிடுவோம். எந்த சீட்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உங்கள் யூகங்களில் போடுற சீட்லாம் எதுவும் ஒதுக்கப்படவில்லை. ஏன்னா இன்னும் அந்த பேச்சுவார்த்தையை இன்னும் ஆரம்பிக்கல. பாமக நிறுவனர் ராமதாஸை இன்று மாலை சந்திக்கிறார் சசிகலா.
தைலாபுரம் இல்லத்தில் கூட்டணி தொடர்பாக பேச உள்ளதாக தகவல். கமல்ஹாசன் தலைமையில் இன்று மாலை நடைபெறுகிறது மக்கள் நீதி மய்யத்தின் அவசர ஆலோசனை. எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என முடிவெடுக்க வாய்ப்பு. திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுவதாக தகவல். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் நாளை மறுநாள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க வாய்ப்பு. புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனுடன் ஆலோசனை செய்த இபிஎஸ் 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும் நிலையில் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து பேசியதாக தகவல். புதுச்சேரியில் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் திமுக 13 தொகுதிகளிலும் போட்டியிட முடிவு என தகவல். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலா 1 இடங்கள் ஒதுக்கப்பட வாய்ப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிட முடிவு. 5 தொகுதி வேட்புமனு தாக்கல் செய்யவும் திட்டம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சமாதானப்படுத்த லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியிலிருந்து கழற்றிவிடும் பாஜக. என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என தகவல். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா பேச்சுவார்த்தை. கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் உள்ளன என்பது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தெரியவரும் என சபாநாயகர் செல்வம் பேட்டி. பொறுப்பாளர் வந்திருக்காங்க. அவங்க 12 மணிக்கு நம்முடைய புதுச்சேரி மாநில என்டிஏ தலைவரோட பேசியிருக்காங்க. பேசி இன்னைக்கு முடிவு பண்ணுவோம். ஒரு நாள் முன்னதாகவே ரம்ஜான் கொண்டாடும் JAQH அமைப்பினர். கோவை, மதுரை, நெல்லையில் சிறப்பு தொழுகை. ரம்ஜானையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கம். மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து எழும்பூருக்கு 22ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிப்பு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் களையிழந்து காணப்பட்ட ஆட்டுச் சந்தைகள். வழக்கமாக ரம்ஜானுக்கு நடக்கும் விற்பனையை விட குறைவாகவே நடந்த வியாபாரம். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாத திருத்தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். குளித்தலை அருகே அதிகாலையில் காற்றுடன் பெய்த கனமழை. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை தார்களுடன் சாய்ந்த மரங்கள். திண்டுக்கல்லில் நீடிக்கும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு. 100க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகள் மூடலால் தவிக்கும் மக்கள். வேலூரில் நடத்தை விதிமீறல் புகாரில் காரை சோதனையிட அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. திமுக மேயர் சுஜாதாவின் காரை பறிமுதல் செய்த காவலர்கள். கரூர் மாவட்டம் குளித்தலையில் திருச்சி ஈரோடு ரயிலை மறித்து பயணிகள் போராட்டம். காலை 8 மணிக்கு வந்து கொண்டிருந்த ரயில் தற்போது 10:30 மணிக்கு வருவதால் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல முடியவில்லை என ஆதங்கம். கர்நாடக மாநிலம் சிவமோகாவில் நீர் யானை தாக்கியதில் கால்நடை மருத்துவர் உயிரிழப்பு. வன உயிரின பூங்காவில் மருத்துவ பரிசோதனைக்காக சென்றபோது விபரீதம்.